போடுவார். அவர் ஃபாலோ பண்ண மாட்டாரு, ஆனா நாம ஃபாலோ பண்ணோம். நீங்க குடிங்க. நமக்கு இன்டிமேஷன் பண்ணோம், பட் நம்ம தான் அதை வந்து இக்னோர் பண்ணிடுவோம். அது என்ன ஆகுனா பிஸ்டனில் வந்து உங்களுக்கு வந்து ஸ்க்ராச்சஸ் விழும். ஸோ பிஸ்டனில் ஸ்க்ராச்சஸ் விழுந்தது அப்படின்னா உங்கள் ஆயில் பம்பு ஒர்க் ஆகாமல் இருக்கிறத நீங்கள் கண்டுக்காமல் இருந்து நீங்கள் ரைட் போனீங்க அப்படின்னா இன்ஜின் முடிஞ்சிடும். வீடியோ உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எதுக்கும் ஃபாலோ பண்ணாதவங்க மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோஸ் கண்டினியூஸாக வரும். ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் நம்ம ஒரு 2 ஸ்ட்ரோக் பைக்கோட மெயின்டெனன்ஸ், அது மட்டும் இல்லாமல் ஒரு 3 முக்கியமான விஷயங்களை பற்றி பார்ப்போம். இந்த விஷயங்கள் வந்து நம்ம சரியாக கவனிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம பைக்கோட இன்ஜின் டேமேஜ் வந்து கன்ஃபார்ம் ஆகிடும். ஸோ எவ்ரி வீக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட மெயின்டெனன்ஸ் வந்து நம்ம மேண்டேட்டரியாக பண்ணிடணும். நீங்கள் ஓட்டுங்க, ஓட்டாமல் கூட இருங்க, அது வந்து ரெண்டாவது. நம்ம டியூபோட குவாலிட்டி நம்ம எப்படி யூஸ் பண்ணியிருக்கோம், நம்ம ஆயில் டியூப்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் காமிச்சிருப்பேன். அதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மக்கி போய் கட் ஆகிற மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் செக் பண்ணணும் வீக்லி ஒன்ஸு. என்னோட ப்ரீவியஸ் பைக் வந்து நான் இதை கவனிக்காமல் விட்டதால தான் வந்து இன்ஜின் கம்ப்ளீட்டாக சீஸ் ஆச்சு. ரன்னிங்கில் இருக்கும்போதே சீஸ் ஆகிடுச்சு. அது ஏன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் அந்த வீடியோவில். சரி வாங்க உள்ளே போயிட்டு அந்த 3 விஷயங்கள் என்னங்கிறத நம்ம பார்ப்போம். மிஸ்டேக் நம்பர் 1, 2 ஸ்ட்ரோக் பைக் பொறுத்த வரைக்கும் நம்ம 2T ஆயில் வந்து மெயின்டைன் பண்ணுவோம். டேங்க்கில் வந்து செப்பரேட்டாக வந்து 2T ஆயில் நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய பேர் வந்து பார்த்தோம் அப்படின்னா டேங்க்லேயே வந்து பெட்ரோல் கூட வந்து நமக்கு ஆயில் வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம அடிப்போம். எய்தர் வந்து டேங்க்கில் மெயின்டைன் பண்ணுறது, அப்படி இல்லை அப்படின்னா பெட்ரோலில் வந்து நம்ம அடிக்கும்போது அந்த 1 லிட்டருக்கு வந்து எவ்வளோ அளவுன்னு சொல்லி நம்ம மிக்ஸ் பண்ணுவோம். இந்த 2 விஷயங்கள் தான் வந்து நம்ம அந்த ஆயில் வந்து மிக்சிங்கு. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம லூஸில் வந்து கடைகளில் வாங்கி நம்ம 2T ஆயில் வந்து ஃபில் பண்ணக்கூடாது. அது வந்து பார்த்திங்க அப்படின்னா அதோட கிரேடு எல்லாமே வந்து கம்மியாக இருக்கும். ஸோ இது வந்து இன்ஜினை சீக்கிரமாக எஃபெக்ட் பண்ணும். அதை நம்ம வாங்கி ரெகுலராக யூஸ் பண்ணும்போது இன்ஜின் லைஃப் வந்து நமக்கு கம்மியாகும். அது மட்டும் இல்லாமல் அது பெட்ரோல் கூட மிக்ஸ் ஆகி உள்ளே போகும்போது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அடிக்கடி ஸ்பார்க் ப்ளக்லையும் கம்ப்ளைண்ட் வரும். ஸோ இதை நீங்கள் அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா பிராண்டடான 2T ஆயில் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஷெல் கம்பெனி, அப்புறம் அந்த சர்வோ கம்பெனி, இதெல்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். டேங்க்கில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது கரெக்டான அளவு மெயின்டைன் பண்ணுங்கள். அதுவுமே வந்து கேட்டு வாங்கி யூஸ் பண்ணுங்கள். பிராண்டடான ஆயிலை வந்து மிக்சிங்க்கு யூஸ் பண்ணுங்கள். இதில் காமனாக பண்ணுற மிஸ்டேக் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆயில் பம்ப் நம்ம யூஸ் பண்ணும்போது ஆயில் பம்ப் ஒர்க் ஆகாமல் இருக்கிறது தெரிஞ்சிருந்து நம்ம கண்டினியூஸாக யூஸ் பண்ணுறது. பம்பு நம்ம ரெகுலராக செக் பண்ணால் தான் நமக்கு தெரியும் அது ஆயில் குறையுதா இல்லை எப்படி இருக்குன்ட்டு. நம்ம ஒர்க் ஆகுதுன்னு நினச்சிட்டு நம்ம எடுத்து ரைட் போனோம் அப்படின்னா ஆயில் பம்பு ஒர்க் ஆகாது. ஸோ உங்களுக்கு ரன்னிங்லேயே வந்து இன்ஜின் சீஸ் ஆகிடும். இதில் நான் பண்ண மிஸ்டேக் வந்து பார்த்திங்கன்னா இந்த மிஸ்டேக் தான் நான் பண்ணேன். இப்போ சம்டைம்ஸ் வந்து ஆயில் ஃபில் பண்ணுவேன், சம்டைம்ஸ் ஆயில் ஃபில் பண்ண மாட்டேன். ஸோ ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிட்டு நான் மட்டும் எடுத்துகிட்டு போயிடுவேன். ஸோ நம்ம ஒரு 50 கிலோமீட்டர் 60 கிலோமீட்டர் போகும்போது பார்த்திங்க அப்படின்னா அது ஆயில் வந்து ட்ரைன் ஆகிடும். அதை நம்ம ரெகுலராக வந்து மைண்ட் செட் அதில் வச்சுட்டே இருக்கணும். ஸோ இதுதான் வந்து நான் பண்ண மிஸ்டேக். இதனால தான் லாஸ்ட் வண்டி வந்து எனக்கு ஆயில் பம்பு ஒர்க் ஆகாமல் இருக்கிறத நீங்கள் கண்டுக்காமல் இருந்து நீங்கள் ரைட் போனீங்க அப்படின்னா இன்ஜின் முடிஞ்சிடும். இதுக்கு முன்னாடி நான் 2 ஸ்ட்ரோக் வச்சுருந்தப்போ இதில் நான் பண்ண மிஸ்டேக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மிஸ்டேக் நம்பர் 1 தான் நான் பண்ணியிருந்தேன். என்ன அப்படின்னா ஆயில் இருக்குன்னு நினச்சிட்டு நான் பாட்டுக்கு எடுக்கும் போதே எனக்கு இன்ஜின் அடிச்சு நின்றுச்சு. ஸோ பிஸ்டன் ஃபுல்லாக வந்து அடி வாங்கிருச்சு. ஸோ மிஸ்டேக் நம்பர் 1ல் இஷ்யூ வந்து என்ன ஆகுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆயில் பம்பையும் ஆயிலும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணாமல் விட்டோம் அப்படின்னா இன்ஜினில் பிஸ்டன் வந்து நமக்கு சீஸ் ஆகிடும். ஸோ அதுதான் வந்து மேஜர் கம்ப்ளைண்ட்டாக இருக்கும். நீங்கள் இன்ஜினை கம்ப்ளீட்டாக பிரிச்சுட்டு மறுபடியும் அந்த டியூனிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரிஜினல் டியூனிங் உங்களுக்கு கிடைக்காது. நீங்கள் கம்ப்ளீட் கிட்டே வந்து மாற்றுற மாதிரி இருக்கும். அதனால் ஆயில் பம்பு டேங்க்கில் நீங்கள் பெட்ரோல் போடும்போது கரெக்டாக மெயின்டைன் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு சொல்யூஷன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை, வீக்லி மெயின்டெனன்ஸ் தான். எவ்ரி வீக் வந்து நீங்கள் ஆயில் டேங்க் ஆயில் பம்ப் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் எங்கேயாவது போகிறீங்க அப்படின்னா ஆயில் டேங்க் வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் சேஃபாக போயிட்டு சேஃபாக வந்துடுங்க. இதை நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா பிஸ்டன் அடி வாங்குறது நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். மிஸ்டேக் நம்பர் 2, மார்னிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வண்டியை வந்து கோல்ட் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கண்டினியூஸாக த்ராட்டில் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அது இஷ்யூ ஆகும். இது வந்து ரொம்ப டேஞ்சரஸான ஒரு விஷயம். இதை ஏன் டேஞ்சரஸ் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் மார்னிங் வந்து ஒரு 8 hours 9 hours வண்டி வந்து ஃபுல்லாக கூலிங்கில் இருந்துட்டு நீங்கள் மார்னிங் ஸ்டார்ட் பண்ண உடனே அது வந்து வார்ம் அப் கொடுக்காமல் கண்டினியூஸாக த்ராட்டில் கொடுத்து நீங்கள் ஹீட் பண்ணினீங்க அப்படின்னா அது வந்து ப்ராப்ளம் ஆகும். இது வந்து ரொம்ப டேஞ்சரஸான ஒரு விஷயம். ஸோ கண்டினியூஸ் த்ராட்டில் வந்து நீங்கள் கொடுக்கக்கூடாது மார்னிங் டைமில். இதை ஏன் நான் ரொம்ப டேஞ்சரஸ் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா மார்னிங் டைமில் நீங்கள் ரொம்ப குயிக் த்ராட்டில் பண்ணீங்க அப்படின்னா இன்ஜினோட பிஸ்டன் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்க்ராச்சஸ்க்கு அப்புறம் வந்து இன்ஜினோட சிலிண்டரில் வந்து ஸ்க்ராச்சஸ் அதிகமாகும் போது உங்களுக்கு கம்ப்ரெஷன் வந்து லாஸ் ஆகும். இந்த கம்ப்ரெஷன் லாஸ் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு பிக்கப் வந்து டவுன் ஆகும். ஸோ இன்ஜினோட லைஃப் வந்து குறைய ஆரம்பிக்கும். இன்ஜினோட நாய்ஸ் வந்து அதிகமாகும். உங்களுக்கு வந்து பிக்கப் மூவ் ஆகாது. வண்டி ஜஸ்ட் நாய்ஸில் மட்டும்தான் இருக்கும். இந்த மாதிரியான இஷ்யூஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மார்னிங் கோல்ட் டைமில் ஸ்டார்ட் பண்ணிட்டு கண்டினியூஸ் த்ராட்டில் கொடுத்து அதோட சவுண்ட் செக் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் எங்கே நான் வெளில போகணும் அவசரமாக போகணும் இன்ஜினை ஹீட் பண்ண ட்ரை பண்ணுறேன், அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஸோ இதுதான் வந்து மிஸ்டேக் நம்பர் 2. 2 ஸ்ட்ரோக் இன்ஜினை பொறுத்த வரைக்கும் வார்ம் அப் ஹீட் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா மார்னிங் டைமில் நீங்கள் கோல்ட் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஐடியலில் வந்து ஒரு 5 minutes விட்டீங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்து வார்ம் அப் ஹீட் ஆகிடும்.
ரன்னிங்கில் போகும்போது உங்களுக்கு நார்மலாக இருக்கும். ஸோ வந்து த்ராட்டில் வந்து அதிகமாக கொடுத்து ரேஸ் பண்ணாதீங்க. ஸோ இது வந்து இன்ஜினோட பிஸ்டனுக்கும் சிலிண்டருக்கும் இஷ்யூ ஆகும். நம்பர் 3ல நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்பார்க் பிளக். ஸ்பார்க் பிளக் வந்து உங்களுக்கு ரிப்பீட்டடாக வந்து சைன்ஸ் கொடுக்கும். நம்ம அதை இக்னோர் பண்ணிட்டு போனோம் அப்படின்னா உங்களுக்கு நமக்கு ரன்னிங்கில் வந்து ஒரு இஷ்யூ ஆகும். என்ன அப்படின்னா பவர் சப்ளை கட் ஆகும், வண்டி வந்து இமீடியட்டாக வந்து ஆஃப் ஆகும். ஐடியலில் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் வந்து வண்டி வந்து ரன்னிங்கில் வந்து தேர்ட் கியர் டு ஃபோர்த் கியர் மூவ் பண்ணும்போது உங்களுக்கு ஆஃப் ஆகிடும். இதுக்கு வந்து நான் டீட்டெயிலாகவே வந்து வீடியோ பண்ணியிருக்கேன். ஸ்பார்க் பிளக் கம்ப்ளைண்ட் ஆனால் என்ன இஷ்யூ ஆகும் அப்படிங்கிறது நான் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டேன். 2000 கிலோமீட்டருக்கு ஒன்ஸ் நீங்கள் ஸ்பார்க் பிளக்கை கழட்டி கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி செக் பண்ணி போட்டுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா புதுசாக ஒன்று வாங்கி மாற்றி போட்டுக்கோங்க. ஏன் அப்படின்னா 2T ஆயில் நம்ம டேங்க்கில் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதில் ஆயில் ஃப்ளோ வந்து ஸ்பார்க் பிளக்கில் வந்து நமக்கு பாஸ் ஆகும்போது அதோட ஸ்பார்க் ரேஷியோ வந்து நமக்கு கம்மியாகும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு டக்குன்னு வந்து ஸ்டார்ட் ஆகாது. நீங்கன்னா அந்த பிளக்கில் இருக்க நீடிலோட அளவு குறைய உங்களுக்கு அந்த பவர் சப்ளை வந்து கம்மியாகிட்டு வரும். அது மட்டும் நீங்கள் கேர்ஃபுல்லாக செக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் 2T ஆயில் நீங்கள் யூஸ் பண்ணும்போது அந்த 2T ஆயிலோட ஆயிலுமே வந்து அதில் ஸ்ப்ரே ஆகும். அப்போ வந்து உங்களுக்கு வந்து ஸ்பார்க்கோட ரேஷியோ வந்து கம்மியாகும். இதெல்லாம் நீங்கள் முன்னாடியே பார்த்துக்கணும். இதை நீங்கள் இக்னோர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுவுமே வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டாக வரும். 2 ஸ்ட்ரோக் மெயின்டெனன்ஸில் நம்ம அந்த 3 விஷயங்கள் பார்த்தோம் இல்லைங்களா, இதை ரெகுலராக நீங்கள் மெயின்டைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா வண்டி வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 95% எந்த இஷ்யூவும் இருக்காது. நீங்கள் பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். இதில் வந்து முக்கியமானது சீப்பான 2T ஆயில் யூஸ் பண்ணக்கூடாது, மார்னிங் டைமில் கோல்ட் த்ராட்டில் பண்ணக்கூடாது, அண்ட் அது போக ஸ்பார்க் பிளக் வந்து ரெகுலராக நம்ம மெயின்டைன் பண்ணிக்கணும், கரெக்டான சர்வீஸ் பண்ணிக்கணும். 3 விஷயங்களை நீங்கள் ப்ராப்பராக பண்ணிட்டீங்க அப்படின்னா 2 ஸ்ட்ரோக் வந்து நம்ம நீட்டாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். கரெக்டாக பாயிண்ட் செய்யும். நம்ம இவ்வளோ தூரம் பேசிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணாமல் போனால் எப்படி ஸ்டார்ட் பண்ணிடுவோம். சின்னதாக ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணேன். கார்பரேட்டரில் ஏர் ஸ்க்ரூ அண்ட் ஐடியல் ஸ்க்ரூவோட அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணேன். அது மட்டும் இல்லாமல் 2T ஆயில் செக் பண்ணிட்டேன், ஏர் ஃபில்டர் எனக்கு ஃபுல்லாக செக் பண்ணிட்டேன். இப்போ பாருங்க இதோட பீட் எப்படி இருக்குங்க. அது ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபுல்லாக ரேஸ் பண்ணிட்டேன், அதனால தான் அந்த சவுண்டு. ஐடியலோட சவுண்டு வந்து நான் மாற்றி வச்சுருக்கேன். நான் சொன்னேன் இல்லையா, ஐடியலில் வந்து ஃபுட் த்ராட்டில் பண்ணக்கூடாது, இதை நம்ம பண்ணக்கூடாது. இதை தான் நம்ம பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லியிருந்தேன். இதுக்கு யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டினியூஸாக வீடியோஸ் வரும். உங்களுக்கு ஏதாவது கொஷின்ஸ் இருந்தாலும் நீங்கள் அதை சொல்லுங்கள், நான் உங்களுக்கு அதை பற்றின வீடியோஸ் நான் போடுறேன்.